இன்னைய விடுகதை பார்க்கலாம். வீட்டிலே நகரம், நீரிலே சமுத்திரங்கள். அது என்ன? இந்த விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டாணி வச்சு புரோட்டா பண்ணியிருக்காங்க. ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வரமல்லி போட்டு பட்டாணி போட்டு நல்லா குறன்னு திரித்து எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே பட்டாணியும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வரமிளகா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா, 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மல்லித்தலை லாஸ்ட்டில் தூவி கிண்டி இறக்கிக்கோங்க. நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி விடணுங்க. சப்பாத்தி மாவு உருட்டி எடுத்தாச்சு. உருட்டி அடித்து இந்த மாதிரி கையில் வச்சு ரவுண்ட் எடுத்து நம்ம உள்ளுக்கு வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடணுங்க. உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சியும் எடுத்தாச்சு. தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான பட்டாணி புரோட்டா ரெடிங்க.